கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் இனி அழுது கொண்டு இருப்பதில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றுகிறது. ஆமென். ஏசாயா 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே பிதாவாகிய தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து அன்பாக நம்மை தேற்றுகிறார். நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். உன் கூப்பிடுதலின் சத்தம் கேட்கப்படும். உனக்கு உருக்கமாய் நான் இறங்குவேன், உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று ஆண்டவர் 4 வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கின்றார். உண்மைதான் தேவ பிள்ளைகளே. அழுகை மாற வேண்டும். நம்முடைய சத்தம் தேவ சந்நிதியில் எட்ட வேண்டும். அவர் நமக்கு இறங்க வேண்டும். அவருடைய பதில் நமக்கு கடந்து வர வேண்டும். நிச்சயமாய் கடந்து வரும். ஆனால் ஒன்று, நாம் எருசலேமிலே வாசமாய் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற எருசலேமிலே, ஜெபம் என்ற எருசலேமிலே, கீழ்ப்படிதல் என்ற எருசலேமிலே, தேவ சபை என்ற எருசலேமிலே, தேவ வசனம் என்ற எருசலேமிலே நாம் தரித்திருப்போமானால், உறுதியாய் இருப்போமானால், நிச்சயமாய் எருசலேமுக்குள் காத்திருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு பதில் வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த காலை வேளையிலே எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் மிகவும் போராடி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எருசலேமுக்குள் போராடி ஜெபிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் தேவன் உத்தரவு கொடுக்கும் நேரம் வந்திருக்கிறது. உங்கள் கண்ணீரை துடைக்கும் நேரம் வந்திருக்கிறது. அவர் உங்களுக்கு இறங்கும் நேரம் வந்திருக்கிறது. நிச்சயமாய் இன்று ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் தகப்பனே, பல்வேறு வேண்டுதலோடு எருசலேமுக்குள் காத்திருந்து கண்ணீர் வெடிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படி தேவன் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.